உங்களுக்கு அன்பான வணக்கம். உயிரே உன்னை தேடி நிறைவு பகுதி. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன், இந்த போலீஸ் மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவரால் என் பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. இதே நிலையில் மிருதுலாவையும் பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் என்று அவர் கணவரின் சட்டையை பிடித்து கதற துவங்கவும், அதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தன் வேலையால் தன் மனைவிக்கும் ஆபத்தென்ற உண்மை அப்போதுதான் விளங்குவதாய் இருந்தது. தயங்கியபடி மெல்ல அவரிடம் வந்தவன், ஆண்டி, ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு காரணம் என் வேலைதான்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இஷ்டமில்லாத இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். மாதங்கிக்கு நடந்த இந்த விபத்துக்கு முழு பொறுப்பும் நான் தான். அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்று அவன் கை கூப்பவும், அதை பற்றி தடுத்த மாதங்கியின் தந்தை, ஐயோ என்னப்பா இதெல்லாம், அவ தான் ஏதோ புத்தி கெட்டு பேசுகிறான்னா நீங்களும் என்று தடுக்கும்போது, அவர் சொல்கிறது சரிதான்ப்பா, இந்த கல்யாணம் இனி நடக்காது என்ற மிருதுலாவின் குரலில் அனைவரும் அவள் வசம் திரும்பினர். ஆமாம்ப்பா, ஆரம்பத்திலிருந்தே எனக்கு இவர் மேலே அவ்வளவு ஈடுபாடில்லை. காரணம் சொல்ல தெரியல. அதுவும் மாதங்கியும் இவரை மனசார நேசிக்கிறான்னு தெரிஞ்சப்புறம் எனக்கு இவரை மாதங்கியோட காதலராக மட்டும்தான் பார்க்க தோணுச்சே தவிர வேறு நினைப்பே வரல என்று சொன்னதை கேட்டதும் அதிர்ந்த அவளது பெற்றோர், என்னடி சொல்கிற என்று அருகில் வர நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் பெற்றோரிடம் கூறி முடித்தாள். மாதங்கி இவரை தன்னோட 16 வயசுலேருந்தே நேசிக்கிற அம்மா. அந்த காதல் தான் இன்னைக்கு இவருக்கு பதிலாக அவளை உள்ள படுக்க வச்சிருக்கு. அதே அடி இவரோட பின்மண்டையில் பட்டிருந்தா இவர் பிழைச்சிருப்பாரான்னு கூட சந்தேகம்தான். ஆனால் அந்த அடியையும் அவளே வாங்கி அவள் காதலோட ஆழத்தை காட்டிட்டா. அவள் பொழைச்சி வந்ததும் அவள் விரும்பினவரை அவளோட சேர்த்து வைக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்று தெளிவாய் பேசியவளை வியந்து அவள் தந்தை பார்த்து கொண்டிருக்க, தாயார் தலையை கையில் பிடித்தபடி அமர்ந்து விட்டார். அவரை தவிர்த்து மற்றவர்களிடம் வந்தவர், அவளுக்கு எவ்வளவு பக்குவம் இல்லை, எதையும் உடனே ஏற்றுக்கிற அளவுக்கு. ஆனால் அதே நேரம் பொண்ணுங்க சந்தோஷந்தான் அவளுக்கு பெருசு. கொஞ்ச நாள் போனால் சரியாயிடுவா. சரி, மாதங்கிக்கு எப்படி இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல என்று கேட்டவரின் கண்களிலும் தவிப்பே நிறைந்திருந்தது. அவர் கைகளை ஆறுதலாய் பற்றிய மணி, ஒன்றும் கவலை வேண்டாம் அங்கிள், அவளுக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரமே சரியாயிடுவா என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து வந்த மருத்துவரும் அதையே கூறினார். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரத்தம்தான் அதிகம் வீணாயிடுச்சு, மற்றபடி உள்காயெல்லாம் எதுவும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நாளில் வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி சென்றதும் தான் அனைவரது முகங்களிலுமே ஜீவன் திரும்பியது, ஒருவனை தவிர. அவன் அருகில் வந்த மிருதுலா, என்னாச்சு மித்ரன், உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது. அம்மா சொன்னதையெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க. மாதங்கியை கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்று கூற, இல்லை மிருதுலா, அவளை இன்னைக்கு ரத்த வெள்ளத்தில் பார்த்ததும் என் உயிரே போயிடுச்சு. இனி ஒரு தடவை அவளை அப்படி பார்க்கிற சக்தி எனக்கு இல்லை என்று கலங்கியவனின் கண்களும் கலங்கி இருந்தது. எந்த துறையில் தான் ஆபத்தில்லை மித்ரன்? அப்படி பார்த்தா போலீஸ் வேலை பண்ணுறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? இல்லை அப்படி பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் இப்படி தான் அசம்பாவிதம் நடக்குதா? ஏதோ அவன் நேரம், இதையெல்லாம் மனசில் வச்சு குழப்பிக்காம அவளை போய் பாருங்க என்று எவ்வளவோ வற்புறுத்தியும் அவளை காண மறுத்துவிட்டான். தினமும் மருத்துவமனைக்கு வந்து அவள் நலம் விசாரித்த போதும் அவள் முகத்தை மட்டும் காணாமல் விலாங்கு மீனாய் நழுவி ஓடியவனை காண குணமாகி வீடு வந்து சேர்ந்த பிறகுதான் மாதங்கியால் முடிந்தது. அவள் ஆசையை பொய்யாக்க விரும்பாமல் அவனை வரும்படி அவள் தாயாரே மித்திரனிடம் வேண்டினார். வீட்டினுள் அடியெடுத்து வைத்தவனுக்கு உடலில் ஏதோ ஒரு அதிர்வு. சொல்ல முடியாத இந்த பதட்டம் எதனால் என்று உணராத போதும் மாதங்கியின் முகத்தை காணும் தைரியமும் அவனுக்கு வரவில்லை. பேசாமல் திரும்பி சென்று விடலாமா என்று யோசித்து அவன் திரும்பிய அந்த நொடி அந்த தேவகானம் மீண்டும் அவன் செவி நிறைத்தது. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா என்று அந்த கானத்தை கேட்டு சிலையாய் சமைந்தவளின் பின்னால் ஒரு கை தீண்ட சொல்லாமலே அது தன்னவள்தான் என்று புரிந்து கொண்டான். பின் இந்த சிலிர்ப்பு இவளன்றி வேறு யார் தீண்ட வரும் என்று திரும்பியவனின் கண்கள் கலங்கி இருக்க அதை மென்மையாக துடைத்தவள் கைகளை விரித்து காட்டவும் அதில் சரணடைந்தவனுக்கு
அதுநாள் வரை தான் எழுந்து தவித்த நிம்மதி மனம் நிறைப்பதாய் தன்னவளின் முகம் பற்றி இமையசையாது பார்த்திருந்தவன் அவள் முகத்தில் முத்தமழையாய் பொழிய அதில் நனைந்தவளாய் அவனுள்ளே கரைந்து கொண்டிருந்தாள். ஒருவரை மறந்து ஒருவர் கட்டியணைத்திருந்த வேளையில் ஒரு இருமல் ஒலி கலைக்க கண் திறந்தவர்கள் மிருதுளாவையும் மணியையும் கண்டு விலகி நிற்க இருவரையும் பற்றிய அவர்கள், பாருடா, இதுக்கு பேர்தான் வெக்கமா என்று மிருதுளா தங்கையை கிண்டல் செய்தாள். அவள் கன்னத்தை செல்லமாய் சீண்டி அவளை சிவக்க வைத்த மணி, இதுக்கு பேரு கூட வெக்கம்தான் மிருது என்று கொஞ்சவும் மற்ற இருவரும் வாய்விட்டு சிரித்தனர். தங்களின் இரு பெண்களின் இனிமையான சிரிப்பொலியைக் கண்டு மனம் மகிழ்ந்த அந்த தாய் தந்தையர் இறைவனை வேண்டி அவர்களின் திருமண நாளை குறிக்க புறப்பட்டு கொண்டிருந்தனர். கதை பிடித்திருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.